பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இறை வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இயேசு தீர், சீதோன் ஆகிய இடங்களுக்கு சென்று இதோ போய்கொண்டிருந்த பொழுது கானானிய பெண் ஒருவர் இயேசுவை பார்த்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார். அதை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுடன் கேட்ட பொழுது இயேசு ஒன்றுமே சொல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் இயேசுவை பார்த்து அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லப்பட்ட பொழுது, இதோ நான் காணாமல் போன ஆடுகளுக்காக வந்திருக்கிறேன், இஸ்ரேல் மக்களுக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இருந்தாலும் அந்த பெண் விடாமல் அவரை பின் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல, உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொன்ன பொழுது, ஐயா, மேசையிலிருந்து கீழே விழும் அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன பொழுது இயேசு அவரை பார்த்து, உன் விசுவாசம் பெரியது, உன் மகளுடைய நோய் குணமாகியது என்றார். அந்நேரமே அந்த மகளுக்கு நோய் குணமாயிற்று. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் நினைக்கலாம், இயேசு ஏன் அவர் போய்கொண்டே இருக்கிறார், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல்? இயேசு அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்ப்பதற்காகத்தான் அவர் அப்படி சொன்னாரே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆம், நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே இதோ ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் கொடுப்பார், சுகம் கொடுப்பார். ஆமேன்.